இன்னைக்கு நாடு ஃபுல்லாகவே ரொம்ப பரவலாக பேசிட்டு இருக்கிற டாபிக் வந்து பட்ஜெட் 2024. இப்போ இந்த பட்ஜெட் 2024 பார்த்தீங்கன்னா 3,00,000 கோடி உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்குங்க 3,00,000 கோடி உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு? ஸோ இப்போ இந்த பட்ஜெட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில்ட்ரன் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு நியூட்ரிஷன் அண்ட் அவங்களோட ஏர்லி எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய ஸ்கீமஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அங்கன்வாடி பால்வாடிக்கு வந்து நிறைய பட்ஜெட்ஸ் வந்து இப்போ அலாட் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். இப்போ ஏன் அவங்க ஃபோக்கஸ் வந்து ஏர்லி எஜுகேஷன் மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து NEP 2020ங்கிற ஒரு ஸ்கீம்லையும் வந்து ஏர்லி எஜுகேஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ் மத்தியில் இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜிக்கு கிடையாதுங்க. பட் ஏன் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன்னா, அட்மிஷன்ஸ் ரேஷியோவே எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீகேஜி பெரும்பாலும் நம்ம குழந்தைகளை சேர்த்துறது இல்லை. எல்கேஜி யூகேஜிக்கு அட்மிஷன் ரேஷியோஸ் ஜாஸ்தி இருக்குது. ப்ரீகேஜி சப்ஜெக்டிவாக நம்ம விட்டுறோம். ப்ரீகேஜியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரீகேஜி வயசில் பெருசாக பாடத்திட்டங்களை போய் நம்ம குழந்தைகள் கற்றுக்க போகிறதில்ல. எப்படி ஒரு ஸ்கூலுக்கு ரெடியாகி போகணும், அங்கே போய் ஒரு 2-3 மணி நேரம் நம்ம வீடு இல்லாமல் ஒரு புது ஆம்பியன்ஸில் எப்படி ஒரு டீச்சரை வந்து அக்செப்ட் பண்ணி அங்கே இருந்து மற்ற பசங்க கூட விளையாடணும், மற்ற பசங்க கூட பகிர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மெயினாக அந்த ப்ரீகேஜியில் கற்றுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க பேரண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ப்ரீகேஜி அட்மிஷன்ஸ் நடக்குது. ஒன்று விஜயதசமி அட்மிஷன்ஸ் அக்டோபர் டைமில் வருது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெகுலர் அட்மிஷன்ஸ் வந்து ஜூன் அகடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது வருது. ஸோ கண்டிப்பாக ப்ரீகேஜிக்கு உங்கள் குழந்தைகளை போடணும். இதை விட ரொம்ப முக்கியம், நம்மளோட குழந்தைகளோட பிரெயின் செல்ஸ் எப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், புது நியூரல் கனெக்ஷன்ஸ் எப்போ ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ளே தான் இந்த ஃபார்மேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி நடக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜியில் உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களோட ஃபியூச்சரில் 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அவங்க படிக்க வேண்டிய அந்த பாடம், அதுக்கப்புறம் அவங்க படிக்க வேண்டிய மேற்பாடங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க படிச்சிருவாங்க. லேர்னிங் அவங்களுக்கு ஒரு டஃப் டாஸ்க்காக இருக்காது, மனப்பாடம் பண்ண கற்றுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையை நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், தொட்டு உணர்தல், எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்ட் லேர்னிங்கை கொடுக்கணும். ABCD 1 2 3 இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பேட்டர்னாக செட் ஆயிரும். ஆனால் அதுவே ஒரு செயல்முறை கல்வியாக இருக்குது அப்படின்னா அது அவங்க ஈஸியாக புரிஞ்சு தொட்டு திரும்ப திரும்ப வந்து அதை வந்து பண்ணி பார்த்து அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துருவாங்க. ஸோ இப்படி ஒரு எஜுகேஷனை செலக்ட் பண்ணி கண்டிப்பாக ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜியை ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக உங்கள் குழந்தைகளுக்கு மாற்றினீங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். தேங்க்யூ பேரண்ட்ஸ்.